ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சத்து மாவு எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு செய்முறை விளக்கம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சத்து மாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? இது பாருங்க, கேழ்வரகு வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கணும். மஞ்சள் சோளம் அது வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கணும். அடுத்து இங்கே பாருங்கள், கோதுமை வந்து ஒரு 100 கிராம். கருப்பு கொண்டக்கடலை 100 கிராம். இது பாருங்கள், சிகப்பு கவுனி அரிசி, இது கருப்பு கலர்லேயும் இருக்கும். எது வேணாலும் நம்ம சாய்ஸ் தான். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு 100 கிராம். அடுத்தது வேர்க்கடலை, நிலக்கடலைன்னு சொல்கிறோம்ல, அது வந்து ஒரு 150 கிராம். இங்கே பாருங்கள், வெள்ளை சோளம் ஒரு 150 கிராம். முந்திரி ஒரு 20 கிராம் முந்திரி. இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி வந்து ஒரு 100 கிராம். பாதாம் ஒரு 20 கிராம். இங்கே பாருங்கள், தேனை வந்து ஒரு 100 கிராம். இங்கே பொட்டுக்கடலை இருக்குல்ல, அது வந்து ஒரு 150 கிராம். இங்கே பாருங்கள், கொள்ளு, இது வந்து சேர்த்தோன்னா உடம்பு வந்து இளைக்கும், பருமனை இளைக்குங்கிறாங்களே, அதுக்கு இது ஒரு 150 கிராம். அடுத்து இங்கே பாருங்கள், சோயா பருப்பு ஒரு 100 கிராம். பார்லி அரிசி இருக்குல்ல, அது ஒரு 100 கிராம். பாசிப்பயிறு பாருங்க, இது ஒரு 150 கிராம் பாசிப்பயிறு. ஏலக்காய் ஒரு 10 கிராம் ஏலக்காய். அது இங்கே பாருங்கள், கம்பு, இது வந்து ஒரு 1/2 கிலோ கம்பு. இங்கே கருப்பு உளுந்து, இது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, எலும்பு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அது பெண்களுக்கு யூட்டிரஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்குறது கருப்பு உளுந்து. இது வந்து ஒரு 150 கிராம். இது தேவையான பொருட்களை பார்த்துட்டோமா? இப்போது இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஒரு மிதமான சூட்டில் வாணலியை வச்சு வறுத்து எடுக்கணும். இந்த கேழ்வரகு வறுக்கும் போது அப்படியே படபடன்னு பொரியும், அந்த பக்குவத்தில் எடுத்துடணும். அதுமாரி சோளமும் பாருங்கள், கருக விட்டுறக்கூடாது. எல்லாமே ஒரு மிதமான இதில் வாசனை வர்ற அளவுக்கு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கணும். இந்த அரிசி, நிலக்கடலையை வறுத்துட்டு தோலை நீக்கிடணும். பாசிப்பயிறு இருக்குது பாருங்கள், அது வறுக்கும் போது இந்த பச்சை கலர் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறும். அந்த டைம் வாசனை வரும். இந்த கம்பு, இந்த தெனை எல்லாம் இந்த பாருங்கள், இந்த சோளம், வெள்ளை சோளம் எல்லாம் படபடன்னு புரியும். அந்த டைமில் எடுத்துடணும். உளுந்து அதே மாதிரி தான், கருப்பு உளுந்து உங்களுக்கே தெரியும், நல்லா வாசனை வரும். வாசனை வர வரைக்கும் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து எல்லாத்தையும் ஒரு தாம்பாளத்தில் கொட்டி ஆறின பிறகு மிஷினுக்கு எடுத்துகிட்டு போய், மாவு அரைக்கிற மிஷின் இருக்குல்ல, அங்கே போய் இதை அரைச்சி நைஸாக வாங்கியாந்து வச்சுட்டு இதை என்ன பண்ணணும்னா, மாவு நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சுக்கணும். மீதியை ஒரு பெரிய ஏர்டைட் கண்டெய்னரோ இல்லை ஒரு பாலித்தீன் பேக் இருக்குல்ல, அதுலேயோ இதை போட்டு நல்லா எடுத்து காற்று போகாத அளவுக்கு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நமக்கு தேவையான இதில் வந்து எடுத்துக்கலாம். இது 3 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை ஒன்றுமே இல்லை பாருங்கள், நல்லா வறுத்துருக்கேன் பாருங்கள். கலக்கலன்னு சவுண்டு கேட்குதா? அதேமாரி தான் எல்லாமே வறுத்தாச்சு. இல்லை பாருங்கள், எல்லாம் இது எல்லாத்தையும் இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி போய் மிஷினில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததும் நான் வந்து உங்களுக்கு மற்ற இதெல்லாம் சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மாவு போய் அரைக்கணும்னு சொல்லியிருந்தேனே, இந்த மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இது எல்லாமே இந்த தானியம் எல்லாம் ஃபுல்லாக ஒரு 2 கிலோ இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை அரைச்சதும் மாவு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை நல்லா ஆற வச்சுட்டேன் தாம்பாளத்தில் போட்டு. இப்போ எவ்வளோ ஃபைன் பவுடராக இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபைன் பவுடராக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம கஞ்சி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு 3 மாதம் 3.5 மாதம் போல் வரும். இதை அப்படியே என்ன பண்ணுவோம், நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். தேவைப்படுற அளவுக்கு எடுத்து இது வந்து 1 ஸ்பூன் போட்டு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சிட்டு இளந்தீயில வச்சு கஞ்சி காய்ச்சணும்னா காய்ச்சிட்டு அதில் தேங்காய் பாலோ நம்ம சாதாரண பசும்பாலோ காய்ச்சின பால் அதில் ஊற்றி கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி, அப்படி இல்லைன்னா சீனி தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் சீனி அதை போட்டு கஞ்சி மாதிரி வச்சு நம்ம வந்து காலையில் ஒரு மக் அளவுக்கு குடிக்கலாம்.
பசங்களுக்கு கொடுக்கலாம். நான் ஒவ்வொரு இதுலேருந்து என்னென்ன வெரைட்டியாக செய்கிறதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு வந்து சத்து மாவு லட்டு எப்படி செய்கிறது அதை மட்டும் நான் வந்து சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்து மாவு செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 கப்பு சத்து மாவு அரைச்சதை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு அதாவது 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு 10 கிராம் முந்திரி, கொஞ்சம் உப்பு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தேங்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது சர்க்கரை வந்து கெட்டி பாகு இல்லாமல் மிதமான அளவுக்கு பாகு காய்ச்சி வச்சுக்கணும். நம்ம என்னென்னா உருண்டை பிடிச்சோம்னா ரொம்ப கெட்டியாக போயிடும். அதுக்கு அதை கொஞ்சம் தண்ணி. இப்போது சர்க்கரை வந்து பாகு காய்ச்சிரும். பாகுனா ரொம்ப கெட்டி பாகு இல்லைங்க, கொஞ்சம் மீடியம் அளவில் தான் ஆகணும். ஏன்னா கெட்டியாக இருந்ததுன்னா அது அப்புறம் வந்து ரொம்ப இருகலாக போயிடும். அதனால தான் இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொஞ்சம் அந்த அளவுக்கு தான். ஏன்னா அப்போ தான் நம்ம தேங்காய்லாம் போட்டு அதை லட்டு மாதிரி பிடிக்கணும்ல, அதுக்காக தான் இந்த சைட்டும். பாகு ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த தேங்காய், அதை இந்த மாவு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். ரெடியாக வச்சுக்கிட்டா தான் பாகு ரெடியானதும் அதில் ஊற்றி கலந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வைக்கணும் லட்டு ஷேப்பில். அதுக்கு தான் இந்த பாருங்கள், இதில் போட்டாச்சு. இப்போது தேங்காய் அதில் போட்டு நல்லா சேர்த்து நல்லா கிளறி வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இப்போ முந்திரி இருக்குல்ல, அதை கொஞ்சம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம். நெய் ஊற்றி கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் வந்து இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், பாகு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. அதுக்காக தான் இந்த பாகில் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டணும். ஏன்னா ஏலக்காய்லாம் நான் மாவுலேயே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் ஏலக்காய் ரொம்ப போட வேண்டியதில்லை. அதுக்காக தான் வெறும் கொஞ்சோண்டு சால்ட்டு மட்டும் இது கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாகு ரெடி ஆகிட்டு நம்ம தேங்காய் மாவுலாம் போட்டு கிளறி வச்சுருக்கோம்ல, அது கூட இந்த பாகை நம்ம அதில் சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா, நவதானிய சத்து மாவு லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே குழந்தைங்களுக்கு கஞ்சி குடிக்க மாட்டேன் அப்படின்னா அடம் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல பசங்க, அவங்ககிட்ட இந்த மாதிரி செஞ்சு ஒன்று கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிடுங்க. அதுமாரி சின்ன 6 மாத குழந்தையிலேருந்து அந்த சத்து மாவை நம்ம கொடுக்கலாம், முதியவங்க வரையும் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சா இதுமாரி நீங்களே செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.